ஹாய் எவ்ரி ஒன், ரயில்வேல குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ப்ளஸ் நம்ம அதுக்கான லிங்க் டேரெக்ட் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹோம் பேஜ்லேயே வச்சுருப்பேன். ப்ளஸ் நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு எக்ஸாம் ஹால் ஐஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். சரி, இப்போ கூகுளில் எப்படி போய் பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். இந்த ஸ்க்ரீனில் இந்த இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க, ஓகேவா? அது நியூ வெப்சைட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நியூ இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த இன்ட்டு மார்க் கொடுத்து விட்ருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே இருக்கும், ஓகேங்களா? இந்த ரெண்டாவது க்ரீன் வந்துச்சு, அதை விட்டுருங்க. அடுத்து இந்த டார்க் க்ரீனாக இருக்கா, இதில் தான் உங்களுக்கு வந்து குரூப் டிக்கான லிங்க் இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட்டில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வியூ ஆர் டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் சொல்லிட்டு இந்த இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஆர்ஆர்பி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இதில் கேப்சா நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 2 பேஜ் இருக்கும். ஒன்று வந்து உங்களோட எக்ஸாம் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் இருந்துச்சுன்னா அந்த ஹால் டிக்கெட் பேஜ் இருக்கும், ஓகேவா? இல்லை அதான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எக்ஸாம் முன்னாடி 4 நாள் முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் திரும்பி இதே மாதிரி போய் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.